டிவி தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரமும் மீண்டும் நலம்தான நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் பேசிய ஒரு முக்கியமான விடயத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரம் கூட நாங்கள் நகர்ந்து செல்ல இருக்கின்றோம். மென்டல் இல்னஸ் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஏற்கனவே வைத்தியர் குறிப்பிட்டது மாதிரி கனடாவில் கூட 5 கனடியர்களில் ஒரு கனடியருக்கு இந்த மென்டல் இல்னஸ் இருப்பதாக புள்ளிவிவரங்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றன. வெளியில் நாங்கள் சென்று சந்திக்கின்ற பல நபர்களில் அவர்களுக்கு கூட ஒருவருக்கு மென்டல் இல்னஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சில வேளையில் அவர்களுடைய நடத்தைகள் சில வேறுபாடுகள் இருக்கலாம், அதனால் எங்களுக்கு கோபம் வரலாம். இப்படி பல அன்றாட நடவடிக்கைகளில் கூட இந்த விடயங்கள் சார்ந்து தாக்கங்கள் இருக்கின்றது. அவை தொடர்பாக கூட நாங்கள் இன்றைய நிலந்தான நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வைத்தியரை சந்தித்து நாங்கள் மேலதிக விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி டாக்டர். போன வாரம் நாங்கள் பேசியது போல இந்த மென்டல் இல்னஸோட பலர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது. இதனால் இறப்பு வீதம் கூட ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது. அது சார்ந்து ஏதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தகவல்கள் இருந்தால் குறிப்பிடுங்கள். நாங்கள் பார்த்தோம்னா மென்டல் இல்னஸ் தான் அந்த நம்பர் 1 கோஸ் ஃபார் த டிசபிலிட்டி. ஆக்கள் டிசபிலிட்டியில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த மனநோய் மென்டல் இல்னஸ்ன்றது இருக்கின்றது. உடல் சார்ந்த ஒரு ஊனம் ஏற்படுவதற்கு அது காரணமாக இது சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ இல்லை, உடல் சார்ந்த காரணம் வரலாம் மென்டல் இல்னஸ் இருக்கிறவைக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. இப்போ ஹோமோனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது, அது இருக்குது. மற்றதாகவே இந்த இம்யூன் சிஸ்டம் சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்க, இந்த மெடிக்கல் இல்னஸ் ஒரு ஆள் இருக்க, அந்த மெடிக்கல் இல்னஸ் இருக்கிறவைக்கு அவன் இம்யூன் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுது. அப்போ ஃபிசிக்கல் உள்ள ஒரு ஆளுக்கு மென்டல் இல்னஸ் வருதுண்டா அதுக்கு கணக்க காரணங்கள் இருக்கலாம். இப்போ அதிலே ஒன்று அந்த அவன் இம்யூன் சிஸ்டம் சேஞ்சஸாக இருக்கலாம். அல்லது இப்போ அவர்களுக்கு இந்த பொடியில் இந்த கணக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த அதில் சேஞ்சஸ் வரலாம். பட் அது ஒரு மெடிக்கல் இல்னஸ்ண்டா போல் அப்போ அது ஒரு ஈஸியானது இல்லை. இப்போ சில வருத்தங்களுக்கு அவர்கள் அதாலேயே டிசபிலிட்டி இருக்கலாம். இப்போ சிஓபிடி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஒரு டைமில் இப்போ ஸ்மோக் பண்ணித்தான் அந்த கூட சிஓபிடின்னா கணக்க பேர் ஸ்மோக் பண்ணித்தான் அது சிஓபிடி வாரது. அப்போ ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷனாக வர்றபடியாக அது ஒரு மென்டல் இல்னஸுக்குள்ள வரும். இப்போ ஸ்மோக் பண்ணுற ஆளுக்கு சிஓபிடி வரும். அப்போ சிஓபிடி வந்தால் அவர்கள் ஒரு நிலையில் டிசபிலிட்டியாக வரலாம். அதாவது அவர்கள் ஆக்சிஜன் இல்லாமல் அவர்களோட லங்ஸ் விரிஞ்சு கொடுக்குற தன்மை நல்லா குறைஞ்சிட்டு. அப்போ எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு காலம் மூச்சு எடுக்க எங்களுக்கு ஆக்சிஜன் நாங்கள் எடுக்கிற காற்றோட உள்ளுக்கு போகுது. அப்போ அந்த லங்ஸ் சுருங்கி விரியும். ஆனால் இவர்கள் நுரையீரல் விரிஞ்சு போயே இருக்குது. அப்போ இன்னும் விரிகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்போ கொஞ்சம் விரிஞ்சாதான் அப்போ உள்ளுக்கு ப்ரெஷர் சேஞ்சஸுக்கு வெளியில் இருக்கிற காற்று உள்ளுக்கு போகும். அந்த காற்று போனால் தான் எங்களுக்கு ஆக்சிஜன் வரும். அப்போ அவர்கள் ஒரு நிலையில் அந்த விரிகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதபடியாக காற்று சேஞ்சஸ் கணக்க போகாதபடியாக அவர்களுக்கு ஆக்சிஜன் அளவு குறையுது, கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடுது. அப்போ ஒரு நிலையில் அவர்கள் ஆக்சிஜனில் தங்கி இருக்கு. அப்போ ஆக்சிஜன் சிலிண்டரை அவர்களே நடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆக்சிஜன் சிலிண்டரையும் தள்ளி கொண்டு தான் நடக்க வேண்டிய நிலை வருது. அப்படி இதொரு சுமார் எக்ஸாம்பிள் இந்த சிஓபிடியில் வர டிசபிலிட்டி. அப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஃபிசிக்கல் இல்னஸாக வரைக்கையும் அப்போ அந்த டிசபிலிட்டியாக இருக்கலாம், அல்லது அதோடு சம்மந்தப்பட்ட இன்கம் லாஸாக இருக்கலாம், அல்லது அவர்கள் கணக்கு விஷயங்களை செய்ய நார்மலாக எத்தனையோ விஷயங்களை செய்ய ஒன்று யோசிப்பார்கள், ஆனால் அவர்களால் இயலாது. அப்போ அவர்களது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட், அதுகள் எல்லாம் ஒரு சோஷியல் லைஃப் எல்லாமே ஒரு லிமிட் பண்ணப்படுது. அப்போ அதாலேயும் அவர்களுக்கு மென்டல் இல்னஸ் வரலாம். அப்போ கெமிக்கல், ஹோமோனல், ஃபிசியாலஜிக்கல், பயாலஜிக்கல் அந்த ஒவ்வொரு சேஞ்சஸ் எங்களோட பாடியில் நடக்குது. ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கு, அதனால அவர்களுக்கு மென்டல் இல்னஸ் வரலாம். ஆனால் அந்த மென்டல் இல்னஸ் தான் அந்த லீடிங் கோஸ் ஆஃப் த டிசபிலிட்டியில் கூட வருது. அப்போ மென்டல் இல்னஸ் இருக்கே இப்போ அவர்களுக்கு இப்போ ஒரு ஆள் நாங்கள் பார்த்தோம்னா ஒரு மென்டல் இல்னஸ் ஒரு ஆளின் லைஃப் கிட்டத்தட்ட 10 to 20% 20 இயர்ஸ் அவர்கள் இந்த லைஃப்பில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரை குறையலாம். இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க, இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இப்போ கனடாவில் அவரேஜாக மென் 84 வயதும் பொம்பளைகள் 89 இயர்ஸும் இருக்கணும். ஆனால் இவர்கள் அவ்வளவு காலத்தை விட 10 தொடக்கம் 20 வருஷம் குறையத்தான்
அவர்கள் வாழ்வார்கள். அவர்கிட்ட வாழ்க்கை லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறையுது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஸ்மோக்கிங் வந்து ஒரு வைட்லி காமன்லி யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அந்த இது. அப்போ அந்த அந்த அடிக்ஷனில் வந்து ஸ்மோக்கிங்கால் கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த நாங்கள் சொன்னோம் தானே, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த லைஃப் வந்து லூஸ் பண்ணப்படுது. 10 to 20% இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து குறையுது. அந்த அந்த அப்படி குறைகிற ஆக்களில் வந்து 17 விதமான ஆக்கள் வந்து ஸ்மோக்கிங்குக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஆக்கள். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்லிக்க ஸ்மோக்கிங் ஒரு வெரி காமனாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம் கம்யூனிட்டியில். இப்போ நாங்கள் பார்த்தோம், இப்போ ப்ரீமெச்சுவராக சாகுற டெத், அதாவது சப்ஸ்டன்ஸ் அபியூஸில் வாரதில் 17 விதமானது ஸ்மோக்கிங்ன்னு பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் ஸ்மோக்கிங் வந்து ஒரு லீடிங் காஸ் ஆஃப் ப்ரீமெச்சுவர் டெத்துக்கு காரணமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ 18 வயதுலேருந்து 30 வயது உட்பட்ட அந்த யங் ஏஜுக்குள்ள நடக்கிற அதில் ஒப்பியாய்ட் யூஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அதை பார்த்தோம்னா 8 பேர் எடுத்தால் அதில் ஒரு ஆள் இந்த ஒப்பியாய்ட் யூஸால் வந்து சாகிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு ரீசன்ட்லி பார்த்துருப்பீங்க, இந்த ஃபென்டனைல் யூஸில் வந்து நிறைய பேர் வந்து அதிகமான ஆக்கள் வந்து இந்த ஃபென்டனைல்ன்ற ஒரு இதால் வந்து அது வந்து உண்மையில் வந்து வளமையாக எதிர்பார்த்ததை விட அதில் வந்து அந்த கன்சன்ட்ரேஷன் கூட இருக்கின்றது. இப்போ இதுகள் எல்லாம் ஒரு லீகலாக ஒரு மருந்துகள் செய்கிற மாதிரி இல்லை தானே. இப்போ இதுகள் வந்து இல்லீகலாக வரைக்க அதுக்குள்ள ஒரு தரம் சொல்லலாது இந்த டேப்லெட்டில் இத்தனை இவ்வளவு இருக்குது என்ன மாதிரி இருக்குண்டு. அப்போ அது வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தை மூச்செடுக்கிறத குறைஞ்சி இதால் நாங்கள் பார்த்துருக்கிறோம். நிறைய பேர் செத்தது. இப்போ பெங்களூரில் ஞாபகம் நடந்தது, ஈவன் ஒன்டாரியோவில் ஒரு ரீசெண்டாக ஒரு கொஞ்ச காலம் அடுத்தடுத்து நடந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ அதுக்கு உரிய எதிர்ப்பாக கொடுக்குறது ஒரு மருந்துண்ட ரீசனபிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவேர்னஸ் சோஷியல் மீடியா டிவி அதுகளுக்குள்ள வந்ததில் கொஞ்சம் இப்போ நம்பர் வந்து அதில் இந்த டக்குன்னு திடீரெண்டு சாகிற இளம் பிள்ளைகள் 18 வயதுலேருந்து 30 வயது மட்டும் நாங்கள் பார்த்தோம்னா 1 in 8% வந்து ஒப்பியோய்ட் யூஸில் சாகுறேன்டா கொஞ்சம் கூட நம்ப மாதிரி கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல உயர்நிலைக்கு வந்து நல்ல ஒரு பதவி நிலையை வந்தா பிறகு இவ்வாறான தாக்கத்தால் மரணிக்கிறார்கள். எங்களோட கம்யூனிட்டியில் கூட பார்த்துருக்குறாங்க. ஆமாம். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா இந்த மென்டல் இல்னஸ் வந்து ஒரு பெரிய பேர்டன். இப்போ உண்மையில் ஒன்டாரியோவில் பார்த்தோம்னா இப்போ கேன்சரால் கோஸ் பண்ணுற அளவை விட மென்டல் இல்னஸால் கோஸ் பண்ணுற அளவு வந்து கிட்டத்தட்ட 1.8 times கூடவே இருக்குது. இப்போ அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், இப்போ இன்ஃபெக்ஷன் பார்க்க எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நிமோனியா இருக்கலாம் அல்லது செப்டிசிமியா இருக்கலாம் அல்லது இயர் இன்ஃபெக்ஷன், அப்படி நாங்கள் பார்க்குற இன்ஃபெக்ஷஸ் டிசீஸை பார்க்க அது வந்து 8 மடங்கு கூட ஆக்கள் வந்து இதில் மென்டல் இல்னஸால் அஃபெக்ட் பண்ணுறப்படுறதா இருக்குது. அப்படி பார்க்க ஒரு மென்டல் இல்னஸ் வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது, ஒரு பெரிய இல்லை ஆக்களுக்குள்ள இல்லை, ஒரு ஏனுமளவு ஆக்கள் வந்து இதை பற்றி இப்போ கணக்கு இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மீடியாவில் இப்போ இந்த வருஷம் வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து நிறைய காசு வந்து இப்போ மென்டல் இல்னஸுக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருக்கு. அப்போ அது வந்து என்னென்னா எபிடெமிக்காக வந்தபடியா இப்போ கனடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் வந்து காட்டியிருக்குது இது வந்து ஒரு எபிடெமிக்காக வருது. அப்போ இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நாங்கள் டயபிட்டிஸை பற்றி கதைச்சோம், டயபிட்டிஸ் எபிடெமிக்காக வருதுன்னு. ஆனால் பார்த்தா ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுண்டா கிட்டத்தட்ட 53 தொடக்கம் 58 விதமான ஆக்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் கூட இருக்குது. அது வந்து இப்போ பார்த்தா வளமையாக டயபிட்டிஸ்ன்னு பார்க்க 30% தான் சொல்லப்படுது. அப்போ அது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கூட மாதிரி காட்டுது அது. அப்போ இப்போ ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு டிசீசஸ் வந்து எபிடெமிக்காக வருது, அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொஞ்சம் வந்தால் இப்போ அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ இந்த இவ்வளோ காலம் வந்து நாங்கள் வந்து அந்த மென்டல் இல்னஸை வந்து நாங்கள் ஒரு கதைக்கிற ஒரு 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 டிசீஸாக எடுக்காமல் இது ஒரு காமன், இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு டயபிட்டிஸ் வந்தால் இது வந்தால் என்ன மாதிரி வருதோ அது மாதிரி இதையும் வந்து நாங்கள் ஓப்பனாக கதைக்கிறதால தான் இதை பற்றி அவேர்னஸ் வர்றதால. உங்களுக்கு தெரியும் இப்போ ஓட்டிசத்தை எடுத்தீங்கன்னா ஓட்டிசம் வந்து இப்போ ஒரு
10-20 இயர்ஸுக்கு முதல் கணக்கு பேருக்கு ஓட்டிசம்னா என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு பிள்ளைய வெளியில் கண்டிச்சினோம்னா அந்த பிள்ளை வந்து ஓடுபட்டு தெரியுது, ஒரு இடத்துல இருக்குது இல்லையாண்டா ஆக்கள் சொல்லணும் என்ன குழப்படி பிள்ளையாக இருக்குது, தாய் வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில்ல கொள்றதில்லையாண்டா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ப்ராப்ளம். இது வந்து இன்னும் கூட அவங்கள வந்து ஒரு புட் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்டுகளை ஆக்கலைண்டா அதை பற்றின அவேர்னஸ் இருக்கையில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லா லெவல்லையும் எங்களுக்கு வந்து இப்போ எல்லா கவர்மெண்ட் லெவல்லையும் எங்களுக்கு இப்போ அந்த ஓட்டிசம் பற்றின அவேர்னஸ் இருக்குது. ஒரு மினிஸ்டரோடலாம் ஒரு அவட்ட மகனுக்கு இருக்குன்னு ஒரு பப்ளிக்காக டிவி தொடக்கம் மீட்டிங் தொடக்கம் எல்லாத்துலேயும் கதைக்கிற அளவுக்கு ஒரு வாரபடியாக எல்லாரும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது. அப்போ அதால் வந்து நிறைய வந்து பார்க்கல ஏர்லி பிக்கப் ஒரு டயக்னோஸ் பண்ணத்தக்கதாக அது ஹெல்ப் பண்ணத்தக்கதாக இருக்குன்றது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதால அதை ஏதோ ஒரு சிகிச்சை முறையை அவேர்னஸை கொடுத்து இல்லாமல் இப்போ எங்களுக்கு அதை பற்றி கதைக்காண்டா அவேர்னஸ் இல்லையண்டா மக்களுக்கு தெரியாது. இப்போ அதை பற்றி இது அந்த வருத்தமாக இருக்கலாம், இது அப்படி ஒரு இருக்கலாம், இதுக்கு நாங்கள் சாய்ஸஸ் இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் பிள்ளைண்ட இது என்றது நிறைய பேருக்கு தெரியாது. சமூகத்தில் வந்து என்ன ஒரு மாதிரி நினச்சிடுவார்களோ, எனக்கு ஒரு என்ன பிரச்சனை நான் ஒரு பிசர் அப்படின்ற மாதிரி நினச்சிடுவார்களா, அப்படின்ற ஒரு மனோநிலை வந்து மற்றவங்களுக்கு இருக்குதுன்ற மாதிரி ஸ்டிக்மான்றது ஒரு அந்த இதுக்கு ஒரு லேபிள் பண்ணி ஒரு ஸ்டிக்மா, இதை வந்து நாங்கள் கதைக்கக்கூடாது, இது வந்து நார்மலாக இல்லை, இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ், இது எங்கள் பாக்ஸுக்கே இல்லை, ஒரு சில இதுகள் இருக்குது அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கலாம். இது மென்டல் இல்னஸ் ஆக்கள் ஓட்டிசம் அந்த அப்படியான அதுவும் ஒரு மென்டல் இல்னஸ் தானே, அதுகளெல்லாம் உள்ளுக்கே இருக்கையில அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு. அப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு பார்க்க அப்போ அதுகளை பற்றி இருக்கிறதோ அல்லது எனக்கு இருக்குல்ல எங்களோட ஃபேமிலிக்கு இருக்குது அல்லது என் ஃப்ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. அதுதான் இந்த ஸ்டிக்மா. இது குணமாகக்கூடிய ஒரு நோய் தான் ஒழிய இது ஒரு நிரந்தரமான பிரச்சனை. இது வந்து இது வந்து ஒரு டயபிட்டிஸ் மாதிரி, ஹார்ட் அட்டாக் மாதிரி, ஒரு ஏதாவது ஒரு ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் என்னென்ன நாங்கள் மருந்து எடுக்கிறோம், என்னென்ன அதை பற்றி கதைக்கிறோம், அதை நாங்கள் சொல்கிறோம் ஐயோ எனக்கு ப்ரெஷர் நான் மருந்து எடுக்கிறேன்னு கொள்கிறேன். அது மாதிரி ஓகே எனக்கு டிப்ரெஷன் இருக்குது நான் மருந்து எடுக்கிறேன், அல்லது எனக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது அதுக்கு மருந்து எடுக்கிறேன்னு கதைக்கிற அளவுக்கு ஆக்கள் வந்து ஓப்பனாக இருக்கணும். அதை வந்து மற்ற சமுதாயம் வந்து பேஷண்ட் மட்டும் இல்லை, இப்போ மற்ற ஆக்களும் ஃபேமிலியோ ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒர்க் பிளேஸ் எல்லாரும் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்தால் தான் அது ஒரு ஓப்பனாக கதைக்கக்கூடிய டிசிஷனுக்கு வருது. நிச்சயமாக பல விடயங்களை குறிப்பிடுகிறீர்கள் டாக்டர். நான் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மேலதிகமாக இது தொடர்பாக பேசலாம். நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவி தொலைக்காட்சியினுடைய நலம்தான நிகழ்ச்சி. இன்றைய நலம்தான நிகழ்ச்சியில் மருத்துவர் பல விடயங்களை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக மென்டல் இல்னஸ் தொடர்பாக சமூகத்தில் எவ்வாறான ஒரு தாக்கம் இது செலுத்துகின்றது, இந்த விடயங்கள் தொடர்பாக அவை பற்றி மேலதிகமாக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு இந்த விடயம் சார்ந்து மேலதிகமாக பேசிக்கொள்ளலாம். மென்டல் இல்னஸ்ன்றது ஒரு மைல்டாக இருக்கலாம் அல்லது சிவியராக இருக்கலாம். அவர்களை மென்டல் இல்னஸ் அப்போ எந்த லெவலில் இருக்கின்றது, அவன் சோசோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் பேக்ரவுண்ட் படிப்பு என்ன, கணக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது இதுக்குள்ள, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படி எனக்கு நிறைய இருக்குது. இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் 42% கனடியன் நிற்கணும் என்னடா ஒரு மென்டல் இல்னஸ் உள்ள ஒரு ஆளை வந்து ஃப்ரெண்டாக எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். டிவி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேயர்களை சந்திக்க இருக்கின்றோம். மென்டல் இல்னஸ் தொடர்பான பல விடயங்களை மருத்துவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். மேலதிக விடயங்களையும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். டாக்டர், இந்த ஸ்டிக்மா பற்றி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் சில விடயங்களை. உண்மையில் இது ஒரு வெட்கப்பட வேண்டிய விடயம், சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு விடயம், பேசக்கூடாத விடயம் என்ற ஒரு பார்வை சமூகத்தில் இருக்கின்றது. அது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இப்போ உண்மையில் வந்து கணக்க வருத்தங்களுக்கு வந்து முந்தி இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு. அதை பற்றின அவேர்னஸ் வாரதால் இப்போ இது வந்து ஒரு கதைக்கத்தான் இது குறையும். நாங்கள் முந்தி இருந்து இப்போ எவ்வளவோ விதத்து கதைக்கிறோம், ஒரு இந்த டாப்பிக்கை பற்றி கதைக்கிறோம் கொள்கிறோம். ஆக்கள் கொஞ்சம் டிப்ரெஷனை பற்றின அவேர்னஸ் இருக்குது. இது வந்து ஒரு நாங்கள் பார்த்தோம்னா சொல்லுவினோம் என்னென்னா இது வந்து மொஸ்கிட்டோ திறத்துற மாதிரி, மொஸ்கிட்டோ நாங்கள் திறத்துவோம் ஆனால் அந்த மொஸ்கிட்டோ திருப்பி வரும். அது மாதிரி தான் ஸ்டிக்மா ஆகும். நாங்கள் சொல்கிறோம் கதைக்கிறோம் தான், இது
வந்து அப்படி இல்லையென்று நாங்கள் திறத்துறோம். ஆனால் அப்படி நாங்கள் அதை பற்றி ஒரு ஸ்டிக்மா இருக்கக்கூடாதுன்னு திறத்துறோம். ஆனால் அது அறியாமலே திருப்பி வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக்களுக்குள்ள, கம்யூனிட்டிக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டிக்மா திறத்த வந்த மாதிரி மொஸ்கிட்டோ மாதிரி திறத்துறது. ஆனால் அது திருப்பி வந்து கடிக்கத்தான் போகுது, திறத்துறதுன்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு 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 ஆளுக்கு வந்து இப்போ மென்டல் இல்னஸ் இருக்குண்டா ஃபேமிலியில், இப்போ ஒரு ஆளுக்கு அவர்கள் வந்து ஒரு 50% கீழ்ப்பட்ட ஆக்கள்லாம் தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்டுக்குண்டு சொல்லி நம்ம வேக்கி இருக்கணும். ஆனால் பார்த்தோம்னா நாங்கள் இப்போ கூட வந்து இப்போ ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்குண்டா நாங்கள் கிட்டத்தட்ட 70-72 விதமான ஆக்கள் சொல்லிடணும். ஓகே, இந்த மாமிக்கு காய்ச்சல் கேன்சர் இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அது இருக்குது, பிரதருக்கு அது இருக்குது, கேன்சர்ன்ற விஷயத்த சொல்லுவி நம்ம. அது சொல்கிறதால அவர்களுக்கும் ஆன்சைட்டி ரிலாக்ஸேஷன் மாதிரி அந்த இதுகள் ரீசன்கள் சொல்லுவினோம். அதே மாதிரி டயபிட்டிஸ் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுவினோம். இப்போ கேன்சர்னாலும் கொஞ்சம் குறைவு, ஆனால் டயபிட்டிஸ்ண்டா 70-72% ஆஃப் த பீப்புள் வில் சே அவைய சொல்லுவினோம். ஓகே, அம்மாவுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அல்லது எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை என் பிரதருக்கு டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவினோம். ஆனால் டிப்ரெஷன் என்று சொல்கிற சந்தர்ப்பம் வந்து சரியான குறைவு. 50% கீழ்ப்பட்ட ஆக்கள் தான் சொல்லுவினோம். ஓகே, நான் என் ஃபேமிலியில் இருக்கேன்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ கூட வந்து இந்த ஸ்டிக்மான்னு சொல்லி பார்க்க என்னென்னா ஒரு ஷேம், இப்போ நான் அதை சொல்கிறதால என்னை ஒதுக்கி வச்சிடுவேணுமா, ஒரு எம்பரஸ்மெண்ட். எங்களோட ஃபேமிலியில் மென்டல் இல்னஸ் இருக்குன்னா அது எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு டிஸ்கிரேஸ், ஒரு எம்பரஸ்மெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி யோசிப்போம். அப்போ அதால் வந்து தான் அந்த கூட வந்து அதை ஆக்கள் வந்து வெளியில் கதைக்கிறது கொள்றதுக்கு. ஏண்டா அப்படி இருந்தால் சில வேளையில் கல்யாணம் ஊரில் வந்து கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ அப்படி அந்த ஏண்டா அவருக்கு இருந்தால் அவருக்கு ஃபேமிலியெல்லாம் வரலாம் கொள்ளலாம் அந்த ஒரு பாயம் ஒன்று இருக்குது. அல்லது ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கீப்பப் பண்ணிவினமா, என்னண்டா இந்த மாதிரி வைப்பினம் நடக்கினம் கொள்ளினம்னு தெரியாதுண்ட. அப்போ அதுகளால் வந்து அந்த ஆக்கள் வந்து ஒரு அவைகளை அறியாமல் அதை பற்றின ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. அப்போ பார்த்தோம்னா ஈவன் இப்போ நாங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அண்டு பார்க்க என்னென்னா இப்போ ஒரு மென்டல் இல்னஸ் இருக்க அவர்கள் எப்படி வேலை செய்வார்கள், எப்படி பிஹேவ் பண்ணுவார்கள், அல்லது எப்படி ஜாப்பை கீப்பப் பண்ணிவினோம், அப்போ ஃபினான்ஷியலி எவ்வளோத்துக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுறது கொண்டு வருவினம்ண்டு கணக்கு விதமான பிள்ளைகள் வருமண்டா, பிள்ளைகள் இந்த மாதிரி பிள்ளைகள் பிறக்கும் பிள்ளைக்கு இருக்குமா, அப்படி ஒரு கணக்கு பயங்கள் இருக்குது. அப்போ அதுகளால் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுன்னுண்டா இப்போ 55 விதமான கனடியன் சொல்லினோம்னா இப்போ அவர்கள் தாங்கள் வந்து ஒரு யோசிப்பினம் ஒரு மென்டல் இல்னஸ் ஒரு ஆளை ஒரு தங்களோட ஸ்பவுஸாக, அதாவது கல்யாணம் கட்டுறதோ அல்லது காமன் இன்லோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறதுக்கு 55 விதமான ஆக்கள் தயக்கம் காட்டுறார்கள். ஏன்னா தாங்கள் யோசிப்பினம் இது செய்யலாமோ இந்த மாதிரி வேறு மாதிரி. ஏன்னா ஃபினான்ஸ் தொடக்கம் பிஹேவியர் தொடக்கம் எல்லாம் ஒரு இது அண்டபடியாக அவர்கள் இதுகள் தான் அந்த கூட இது இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அப்படி நினைக்க தேவையில்லைண்டா அது இப்போ நாங்கள் டிபெண்ட் இப்போ என்ன மென்டல் இல்னஸ் இருக்குன்றது அவர்கள் மருந்துகள் எடுத்து தெரப்பி அதுகள் எடுத்து அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார்களா எல்லாத்துலேயும் தான் தங்கி இருக்கின்றது. இப்போ எந்த மைல்டாக இப்போ மென்டல் இல்னஸ்ன்றது ஒரு மைல்டாக இருக்கலாம் அல்லது சிவியராக இருக்கலாம். அவர்களை மென்டல் இல்னஸ் அப்போ எந்த லெவலில் இருக்கின்றது, அவருடைய சோசோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய பேக்ரவுண்ட் படிப்பு என்ன, இப்போ கணக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது இதுக்குள்ள, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படி எனக்கு நிறைய இருக்குது. இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் 42% கனடியன் இன்றைக்கி நம்ம என்னடா ஒரு மென்டல் இல்னஸ் உள்ள ஒரு ஆளை வந்து ஃப்ரெண்டாக எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். இப்போ இது வந்து நம் ஃப்ரெண்டாக வச்சுருக்கலாமா என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ இந்த மென்டல் இல்னஸ்ன்றது உண்மையில் வந்து அப்போ நிறைய விஷயங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டிக்மா போட்ட ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கின்றது. இப்போ நாங்கள் அதை சரியன்னு சொல்லி இல்லாது பிள்ளையன்னு சொல்லி இல்லாது நிறைய ப்ரோஸ் அண்ட் கன்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய வந்து அவேர்னஸ் இருக்கிறதால நாங்கள் வந்து அதை பற்றி கூட எடிகேட் பண்ணி கதைச்சி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணி அதில் நாங்கள் ஒரு அக்செப்ட் இதில் வரைக்க அவர்களுடைய மென்டல் இல்னஸ்களும் இம்ப்ரூவ் பண்ண. இப்போ
இப்போ அவர்களை பின்ன ஒதுக்கி வீட்டிலேயே வச்சு ஐசோலேட் பண்ணி அவர்களை வெளியில் விடாமல் வெளியில் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ரிலேஷன்ஷிப் ஒன்றுகளை இல்லையண்டா மோஸ்ட் ஆஃப் த மென்டல் இல்னஸ் பீப்புள் வந்து ஒரு ஐசோலேட் பண்ணப்பட்டு தான் வேற போகிறார்கள். அப்போ அது வந்து இன்னும் அவர்கள் இந்த மென்டல் இல்னஸை வந்து ஹெல்ப் பண்ணாது, இன்னும் பேடான சுச்சுவேஷனுக்கு தான் போகின்றது. டாக்டர், அந்த ஸ்டிக்மா இருக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதால் வந்து ஒருவருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பரியதுன்னு பார்க்க என்ன இருக்குது? இப்போ யோசிங்க, இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆளுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குண்டா அதை பார்த்தோம்னா அது ஒரு கிட்டத்தட்ட 60-65% ஆட்களுக்கு அந்த கோவக்கிற ஒரு ஆளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குண்டா அவர்களுக்கு கன்சர்னாக இருக்குது. ஏன் கன்சர்னாக இருக்குது? சில வழியில் இப்போ அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவார்கள், என்ன செய்வார்கள், ஒர்க்கில் வந்து அவர் கணக்க செய்யலை அல்லது கூட செய்கிறார், அப்படி அந்த அதுகளால் வந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. இப்போ அதே ஒரு சின்ன பயம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு என்ன எப்படி பிஹேவ் பண்ணுவார், என்ன செய்வார், திடீரெண்டு மணிக்கண்டா திடீரெண்டு ஆள் கையாக போய் எதுவும் செய்வாரா, அடிப்பாரா, கொள்ளுவாரா, அப்படி அதுகள்ன்ற ஒரு இது இருக்குது. மற்றது பார்த்தோம்னா 34% ஆட்கள் சொல்லிடணும் என்னென்னா தங்களுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருந்தால் அவர்கள் வந்து தங்களோட மேனேஜருக்கோ இல்லை சூப்பர்வைசருக்கோ ஒர்க் பிளேஸில் வந்து ஹையர் ஆட்களுக்கு அதை பற்றி சொல்ல மாட்டேன். என்னென்னா சொன்னால் தங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், அந்த ஒர்க்கில் வந்து ஏதாவது இஷ்யூ வரலாம், தன்னை லேவ் பண்ணி போடலாம் அல்லது ஒரு லேபிள் பண்ணி அங்கே எல்லோரும் தன்னை வேலையிலேயே ஒதுக்கி வச்சு விடுவினம், தனிமைப்படுத்தப்பட்டு போகும், அப்படி ஒரு கணக்கு விதமான இஷ்யூக்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே மென்டல் இல்னஸ் இருக்கிறார்கள், அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் மென்டல் இல்னஸ் இருக்கிற ஆட்கள் 40% ஆட்கள் வந்து அவை தெரியும் தங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு. ஆனால் அவர்கள் போய் அதை பற்றி ஒரு டாக்டர்கிட்டையோ அல்லது தெரப்பியோ அதை போய் கதைச்சி எடுக்கிறதுக்கு பயப்படுறார்கள். என்ன அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன அதால் என்னென்ன பின் விளைவுகள் வரும், இப்போ வருத்தத்தால் வர தங்களுக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணப்பட போகுது, தங்களோட மைண்ட் எப்படி போகுது, தங்களோட பிஹேவியர், தங்களோட ஸ்ட்ரெஸ் இன ஃபீலிங் எல்லாம் இப்படி இருக்குன்றதை பற்றி யோசிக்கல. ஆனால் மற்றவர்கள் அதை என்ன மாதிரி எடுப்பார்கள், என்ன மாதிரி ஒர்க்லேயோ வீட்லேயோ அல்லது தன்னோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதை யோசித்து அவர்கள் அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யோசிக்கின்றார்கள். அப்போ இது ஒரு ஸ்டிக்மான்றது ஒரு சும்மா ஒரு இது இல்லை, ஒரு பெரிய விஷயம், ஒரு உண்மையில் ஒரு நிறைய அதோட பேரியர்ஸ் இருக்குன்றது. இப்போ இந்த மென்டல் இல்னஸ் அதில் இந்த ஸ்டிக்மா தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற போது பல அவேர்னஸ் மக்களுக்கும் கிடைச்சிருக்கப்பட்டு நம்புகின்றோம். அது கட்டாயம் வந்து அதை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி நாங்கள் பேசணும், விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் டாக்டர். நிஜமாக இன்றைய தினம் பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். கலையகத்துக்கு வருகை வந்து கருத்துக்களை டிவி தொலைக்காட்சியோட பாய்ந்து கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை பார்த்தது நலம்தானா நிகழ்ச்சி. மென்டல் இல்னஸ் அதிலும் வந்து ஸ்டிக்மா தொடர்பாக கூட இன்றைய தினத்தில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். பல விடயங்கள் நேயரோடும் சமூக வலைத்தளங்களூடாக இந்த நிகழ்ச்சியினை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை டாக்டர் ராஜேஷ் லோகன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராஜன் ஆண்டன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.